இங்கே உயர்நீதிமன்றத்தில் எனக்கு விடுதலை செய்கிற போது ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் உடைய வாழ்க்கை 5 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய 5 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை உருவாக்கி இருக்கிற நிலைத்தான் முந்தைய தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு மன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் தூய்மையானவன் என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வழக்குகள் தொடர்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு அனைத்தும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. கூடுதலாக போக்குவரத்து கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிறார் என்றுதான் அங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் 5 ஆண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை. அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறார்கள் அது நிரூபணமாயிருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். அப்படி யாராவது இதுபோன்ற கருத்துக்கள் சொல்வார்களேயானால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்குகள் தொடரப்படும். இல்லை, ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வரை தான் பார்த்தேன். பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதையே சொன்னார்கள். 100 நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். அதுதான் வரலாறு. அதிமுக அண்ணாவை மறந்துருச்சுன்னு சொல்லி விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. அதை ஏத்துக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலே 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க எல்லாம் படத்தை பார்க்குறீங்களா இல்லையா? அம்மாவை மறந்தார்கள், தலைவரை மறந்தார்கள், அண்ணாவை மறந்தார்கள். அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன். ஒருத்தர் படம் போடாது தங்க படம் சிங்கிளாக போட்டு நடத்தினாங்க. வேடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? எல்லோரையும் மறைத்து விட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம். யாரால் நாம் வளர்க்கப்பட்டோம் என்பது மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பாக்கெட்டில் படம் இருந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா? இவங்க மாதிரிலாம் ஒரு இயக்கத்திற்கு போன உடனேயே அந்த இயக்கத்தில் எனக்கு ஜனநாயகம் இருக்கிறது. ஆகவே போடிங் டைம் வச்சுக்கிறாங்க. தாவிகா குறித்து தொடர்ந்து அதிமுக கடும் விமர்சனங்களை எழுப்பி வரும் நிலையில் தற்பொழுது கோவை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் அதற்கு பதிலடி கொடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி ஒன்றை அளித்தார். மேலும் ராமதாஸ் அணியுடன் தாவிகா கூட்டணியா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என்றும் செங்கோட்டையன் தரப்பிலிருந்து பதில் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையிலும் நீதிமன்றம் தரப்பிலிருந்து தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டதை அவர் செய்தியாளர்களுக்கு தற்பொழுது கூறியிருந்தார். அண்ணாவை திமுக அதிமுக என 2 கட்சிகளும் மறந்துவிட்டதாக செங்கோட்டையன் அந்த செய்தியாளர்கள் பேட்டியில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.